எஜிப்துன்னு சொன்னாலே முதல்ல நம்மளோட மெமரிக்கு வர்றது பிரமிட்ஸா தான் இருக்கும். ஆக்சுவலா இந்த பிரமிட்ஸையும் தாண்டி எஜிப்துல நிறையவே விஷயங்கள் இருக்கு. அண்ட் இப்பவும் தொடர்ச்சியா பல புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுட்டும் இருக்கு. ரீசெண்டா 3500 வருடங்களுக்கு முன்னாடி சீல் செய்யப்பட்ட ஃபேரோ இரண்டாம் தத்மோஸோட கல்லறைய ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கடந்த காலங்கள்ல எதுக்கு செஞ்சாங்கன்னே தெரியாத சில மர்மமான பொருட்களும் கண்டறியப்பட்டிருக்கு. அப்படி 2018ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒண்ணுதான் இந்த பிளாக் பாக்ஸஸ். பாக்ஸ்னா ஏதோ சின்ன பெட்டின்னு நினைச்சிடாதீங்க. எல்லாமே பல அடிகள் உயரமும் நீளமும் கொண்ட குறைஞ்சது 100 டன்னாவது எடை இருக்கலாம்னு நம்பப்படுற மிகப்பெரிய பெட்டிகள் இவையெல்லாம். அதுவும் இந்த மாதிரி 1 இல்ல 2 இல்ல மொத்தமா 24 பிளாக் பாக்ஸஸ் கண்டறியப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய சைஸ் சவப்பெட்டிகள் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா இவையெல்லாம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, யாருக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்ற எந்த தகவலையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இது எந்த ஃபேரோவோட டைம்ல கட்டப்பட்டதுன்னு தெரியல. ஆனா இந்த பெட்டிகளை எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா உருவாக்கி இருக்காங்க. ஒரு தியரி படி மேபி மன்னருக்கு ரொம்ப நெருக்கமான முக்கியமான நபர்கள் இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட உடல்களை புதைச்சு வைக்க கூட இதையெல்லாம் செஞ்சிருக்கலான்ற ஒரு செய்தி சொல்லப்படுது. ஆனா என்ன விஷயம்னா இந்த பெட்டிகள் எதுலயுமே ஒரு மனித உடல் கூட கண்டுபிடிக்கப்படல. அப்போ இந்த பெட்டிகள் எதுக்காக, யாரால, எந்த பீரியட்ல உருவாக்கப்பட்டுச்சுன்ற கேள்விக்கான பதில் யாருக்குமே தெரியல இப்ப வரைக்குமே.